அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமானவர்களே, இன்று நாம் ஆயத்துல் குர்சியின் சிறப்புகளை காண்போம். ஆயத்துல் குர்சியை தினமும் 50 அல்லது 17 தடவை ஓதினால் எல்லா விதமான அபாயங்களை விட்டும் முழுமையான பாதுகாப்பு கிடைக்கும். மேலும் எவர் ஒருவர் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் ஆயத்துல் குர்சி ஓதுகிறாரோ அல்லாஹ்வை சந்திப்பதற்காக மரணத்தை தவிர வேறு எதுவும் தடையாக இல்லை என்று நம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை பார்த்து, அலியே, நீர் ஆயத்துல் குர்சியை தொடர்ந்து ஓதுவீராக. அதில் ஒவ்வொரு எழுத்திலும் 1000 பர்க்கத்துகளும் 1000 ரஹ்மத்துகளும் இருக்கின்றன என்று அறிவித்தார்கள். மேலும், அலியே, நீர் ஏதேனும் ஒரு தேவையை நாடி சென்றால் முதலில் ஆயத்துல் குர்சியை ஓதிவிட்டு வலது காலை எடுத்து வைத்து செல்வீராக என்று அலி ரலியல்லாஹு தஆலாவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். சைதுனா கத்தாதா ரலியல்லாஹு அன்ஹு பின்வருமாறு அறிவிக்கிறார்கள். படுக்க செல்லும் போது ஒருவர் ஆயத்துல் குர்சியை ஓதினால் அவரை பாதுகாப்பதற்கு 2 மலக்குகளை அல்லாஹ் நியமிக்கின்றான். அவ்விருவரும் விடியும் வரை அவருக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்தார்கள். கசீனத்துல் அஸ்ரார் என்ற நூலில் அல்லாமா பூனி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறியதாக ஒரு தகவல் வருகிறது. அதாவது, ஆயத்துல் குர்சியில் 170 எழுத்துக்கள் உள்ளன. அதே போல அதில் 50 வார்த்தைகள் உள்ளன. ஒருவர் ஆயத்துல் குர்சியை அதனுடைய எழுத்தின் எண்ணிக்கையின் அளவு 170 தடவை ஓதவும், அல்லது அதனுடைய வார்த்தைகளின் அளவு 50 தடவை ஓதவும், அல்லது பத்ரு சகாபாக்கள் எண்ணிக்கை அளவு 313 தடவை ஓதவும். அப்படி ஓதினால் அவருக்கு இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் எந்த விதமான தீங்கும் ஏற்படாது. மேலும் அவருடைய எல்லா நாட்ட தேட்டங்களும் நிறைவேறும் என்று அறிவித்தார்கள். மேலும் காலையிலும் மாலையிலும் ஆயத்துல் குர்சியை ஓதுவோருக்கு ஜின், ஷைத்தான், கெட்ட கண் பார்வைகளை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்களாக இருப்பார்கள். அவர்களின் வீடு பாதுகாப்பில் இருக்கும். அவருக்கு மன அமைதி கிடைக்கும். பாவங்கள் மன்னிக்கப்படும். இது இன்ஷா அல்லாஹ் தவறாமல் ஆயத்துல் குர்சி ஓதக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம்மை சேர்ப்பானாக. அதனால் ஏற்படும் நன்மைகள் அனைத்தும் அடையக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.